கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தினசரி பரலோக காலை உணவு என்கிற ஊழியத்தின் சார்பிலே இந்த 9வது மாதம் இந்த முதல் தேதியாகிய இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறதே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு அவ்விதமாய் பனியைப் போல் இருக்கும்போது அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான் என்று சொன்னார். இந்த லீலி புஷ்பம் வேதத்திலே பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய, தேவனால் விரும்பப்படக்கூடிய, தேவன் ஒப்பிட்டு மணவாட்டி லீலி புஷ்பத்தை ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்குரிய ஒரு மேன்மையான ஒரு பூவாக அது வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த லீலி புஷ்பமானது அது என்ன செய்ய வேண்டும்? அது மலர வேண்டும். அப்படியானால் அதற்கு பனி இருக்க வேண்டும். பாருங்கள், சில பூக்கள் பனியிலே தான் மலர்கிறது, சில பூக்கள் மற்ற நேரங்களிலே மலரலாம். ஆனால் இந்த லீலி மலரும் அவ்விதமாய் இந்த பனி பெய்யும்போது அது விடியற் காலத்திலே அது மலருகிற ஒரு பூவாக இருக்கபடினாலே தான் அங்கே அதை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பனியைப் போல இருப்பேன், அப்போ தான் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் ஒரு பூ அதனுடைய மேன்மையை, அதனுடைய வாசனையை, அதனுடைய விருப்பத்தை அநேகருக்கு அது உண்டாக்க வேண்டுமென்றால் அது முதலாவதாக அது மலர வேண்டியது அவசியம். அல்லவனா அதனுடைய இதழ்களை அது விரித்து அவ்விதமாய் தனக்கு மேன்மையை அது வெளிப்படுத்த வேண்டும். அதே போல் நம்முடைய வாழ்விலும் கூட கர்த்தர் நம்மை சகல காரியத்திலும் மேன்மைப்படுத்த வேண்டும், நம்மை மலரச் செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஒரு பயனற்ற நிலைமையில் இருக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. அப்படி இந்த லீலி மலர் ஒரு மலராத தன்மையிலே ஒரு முட்டை போல முட்டாக இருந்தால் அதனாலே அநேகருக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு அழகை மற்றவர்கள் விரும்ப முடியாது, விரும்பக்கூடிய அளவிலே கவர்ச்சி இருக்காது. அது மாத்திரம் அதோடைய வாசனை வராது. எப்போதும் மலர்கிறதோ அதுக்கப்புறம் தான் அதோட வாசனை வருகிறது. ஆனால் இப்பொழுது அழகை இழந்து வாசனை இழந்து இந்த லீலி மலர் காணப்படுகிறது. அப்படி என்றால் அது வாசனை இல்லாமல் அந்த தன்மை இழக்க காரணம் அது எப்படி இருக்கிறதால் அது மலராமல் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அது மலர வேண்டும், அது பனியை நான் அதுக்கு கொடுப்பேன், நான் பனியைப் போல அதுக்கு இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கடந்த கால வாழ்க்கையிலே அவ்விதமாக இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருக்காமல் அதை மலரச் செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிற சில காரணங்கள், சில தவறான ஜீவிதங்களை அந்த ஓசியாலே நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது கூட அந்த காரணம் என்னவென்றால் அது என்ன செய்தது? ஆண்டவர் அதனுடைய பாவ காரியங்களை குறித்து அங்கே சுட்டி காண்பிக்கிறார். அது தனக்கு கேடு உண்டாக்கி கொண்டது, இஸ்ரவேல் தனக்கு கேடு உண்டாக்கி கொண்டது என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் அக்கிரமத்தினால் விழுந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த கால வாழ்க்கையிலே அதனுடைய பாவம், அவருடைய அக்கிரமங்கள், அவைகள் நிமித்தமாக தனக்கு கேட்டை உண்டு பண்ணினது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல கடந்த நம்முடைய தேவ ஆசீர்வாதத்துக்கு தடையாக நம் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய சில காரியங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் மாத்திரமல்ல, அவன் தங்களை அசீரியா தான் தங்களை ரட்சிக்கும் என்று அந்த அசீரியாவின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறான். அதனால் ஆண்டவர் பனியைப் போல இருக்கல்ல, அதை மலரச் செய்ய முடியாதபடிக்கு தடையாக இருந்தது. மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சொல்லும்போது தங்கள் கைகளின் கிரியைகளை தேவனாக கொண்டு அவைகளை பணிந்து கொண்ட ஒரு நிலைமை அந்த இஸ்ரவேலுக்கு காணப்பட்டது. இது நிமித்தமாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? எதிராக இருந்தால் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாத குறைவுக்கு காரணமாக இருந்தார். இந்த லீலி மலர் மலராமல் இருக்கிறது போல இவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு இனிமையான, ஒரு சந்தோஷமான, ஒரு வாசனையான, அல்லாட்ட ஒரு அழகான நிலைமையை கொடுக்கக்கூடாதபடிக்கு பனியை பெய்ய பண்ணாமல் இருந்திருக்கிறார். அதனாலே தான் இங்கே சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி போல் புஷ்பத்தை போல அவன் மலருவான் என்று சொன்னார். இதெல்லாம் இழந்து போன இந்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அப்படி இருப்பதற்கு ஒரு காரணம், இப்பொழுது அந்த இஸ்ரவேல் என்ன செய்தது? தங்களுடைய குறைகளை, தங்களை குற்றத்தை உணர்ந்தது.
அது சொல்லுது, இனி நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். எங்களுடைய கைகளில் கிரியை வணங்கினது போல தொழுது கொண்டது போல இனி அப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்லி அது ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தது. அது ஆண்டவரை அண்டை வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்ததுனால ஆண்டவர் சொன்னார், அவர்களுடைய சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், அவர்களை நான் மனப்பூர்வமாய் இனி சிநேகிப்பேன், என்னுடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியாக நல்ல வார்த்தையை அது கொடுத்து அதுக்கப்புறம் தான் சொல்லுறாரு, இனி இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல அவன் மலருவான். அவனுடைய வாழ்க்கை ஒரு மேன்மை உள்ளதாய் மாறும். வாசனை உள்ள ஒரு அனுபவத்திலே அது கடந்து வர முடியும். அநேகர் அவனை விரும்பக்கூடிய அளவிலே அவனை மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இவ்விதமான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடையாக இருப்பதற்கு காரணமாக இருந்த அந்த பாவ வாழ்க்கையை போல நம்முடைய ஜீவிதத்திலேயும் நாமும் கூட இவ்விதமாய் ஒரு வாசனையை இழந்து, ஒரு அழகை இழந்து, மற்றவர் விருப்பப்படாத அளவுக்கு அவ்விதமாய் ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே இவ்விதமான நிலைமையிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு மாறுதலை தர வேண்டும். நம்முடைய நிலைமைகளை நாம் உணர வேண்டும். நம்முடைய குறைகளை நாம் உணர்ந்து கர்த்தரண்டை கடந்து வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் இஸ்ரவேலுக்கு இனி பனியை போல இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு அப்படி இருக்க வேண்டும். அவர் நம்மை மலரச் செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய அழகை ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாசனையை தேசத்துக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். எல்லாரால் விரும்பப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கர்த்தர் தர அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய மீறுதல்கள், பாவங்கள், குறைகளை எப்போது உணர்ந்து கர்த்தருடைய கடந்து வரும்போது கர்த்தர் நம்மை மனப்பூர்வமாய் மன்னித்து சிநேகித்து நமக்கு மீண்டும் அவர் பனியை போல இருந்து நம்மை மலரச் செய்கிறார், நம்மை மகிழச் செய்கிறார், நம்முடைய வாசனையை வீசச் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். அதனாலே தான் இந்த வசனத்திலே ஆண்டவர் இந்த மாதம் சொல்லியிருக்கிறாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி மலரை போல மலருவான் என்று கர்த்தர் சொன்னார். தெய்வ பிள்ளைகளை, இவ்விதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமையை நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே நமக்கு உருவாக்கி தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே குறைகளை உணர்ந்து ஆண்டவருடைய திரும்புவோம். மெய்யாகவே அப்படி என்றால் கர்த்தர் நம்மை மீண்டும் நம்மை சிநேகிப்பார், நம்ம மேலே பனியை பெய்ய பண்ணி நம்மை மலரச் செய்வார், சந்தோஷத்தை கட்டளையிடுவார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதத்திலையும் கட்டளையிடுவாராக என்று சொல்லி இயேசு நாமத்திலே இந்த வார்த்தையை நான் சுருக்குகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியுள்ள உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த 9வது மாதம் தந்ததான நல்ல வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான் சொன்னபடி கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு மலர்ச்சியடைந்த சந்தோஷத்தமான ஒரு நிலைமைக்கு காரணமாக ஆண்டவரே பல குற்றங்கள் இருந்தது, குறைகள் இருந்தது, அதையெல்லாம் மன்னித்து ஆண்டவருடைய நாங்கள் வந்தபோது அதை நீக்கி நான் உங்களை மலரச் செய்வேன், நான் பனியை போல் இருப்பேன் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின்படி தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மேன்மைக்குரியதாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படி செய்யும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமேன்.